அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2 வார போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலில் ஒரு மாபெரும் அரசியல் புயல் வீச தொடங்கியுள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் அறிவித்த போர் இலக்குகளில் ஒன்றை கூட அடையாமல் முழுமையான அரசியல் தோல்வியை சந்தித்துவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பை பாதிக்கும் முடிவுகள் எடுக்கப்படும் போது இஸ்ரேல் பேச்சுவார்த்தை மேசைக்கு அருகில் கூட இல்லை என்று முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லாபிட் எக்ஸ் தளத்தில் அதிரடியாக கூறியுள்ளார். இஸ்ரேலின் வரலாற்றில் இதுபோன்ற அரசியல் பேரழிவு ஒருபோதும் நடந்ததில்லை என்று லாபிட் எழுதியுள்ளார். ராணுவம் கேட்கப்பட்ட அனைத்தையும் செய்தது, மக்கள் குறிப்பிடத்தக்க உறுதியை காட்டினார்கள். ஆனால் நெதன்யாகு அரசியல் ரீதியாக தோல்வியடைந்தார், மூலோபாய ரீதியாக தோல்வியடைந்தார். அவரே நிர்ணயித்த எந்த இலக்குகளையும் அடையவில்லை என்று அவர் கடுமையாக சாடியுள்ளார். நெதன்யாகு ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை அழிப்பதை அல்லது குறைந்தபட்சம் கடுமையாக சீர்குலைப்பதை போரின் மைய குறிக்கோளாக நிர்ணயித்திருந்தார். இது இஸ்ரேலுக்கு இருப்புசார் அச்சுறுத்தல் என்றும் அவர் விவரித்திருந்தார். மேலும் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்களை முடக்குவது, ஈரானிய ஆட்சியை பலவீனப்படுத்துவது அல்லது கவிழ்ப்பது, தெஹ்ரானின் பிராந்திய செல்வாக்கை குறைப்பது ஆகியவற்றையும் இலக்காக வைத்திருந்தார். ஆனால் இவற்றில் எதுவும் நிறைவேறவில்லை. மறுபுறம் முன்னாள் பிரதமரும் வலதுசாரி நெதன்யாகு எதிர்ப்பாளருமான நப்தவி பென்னட் இதே கருத்தை எதிரொலித்தார். தலைமை நமக்கு மாயைகளை விற்றது. இன்று இரவு அவர்களின் வெற்று வாக்குறுதிகள் அனைத்தும் நம் முகத்தில் வெடித்துள்ளன. துரதிருஷ்டவசமாக ஹமாஸ் வலுப்பெறுகிறது. ஹெஸ்புல்லாவும் ஈரானும் இன்னும் தங்கள் காலில் நிற்கின்றன என்பதை நம் சொந்த கண்களால் பார்க்க முடிகிறது என்று அவர் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இடதுசாரி டெமோக்ராட்ஸ் கட்சியின் தலைவர் யாயிர் கோலன் நெதன்யாகு ஒரு வரலாற்று வெற்றியையும் தலைமுறைகளுக்கான பாதுகாப்பையும் வாக்குறுதி அளித்தார். ஆனால் நடைமுறையில் இஸ்ரேல் அறிந்த மிக கடுமையான மூலோபாய தோல்விகளில் ஒன்றை பெற்றும் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இதற்கிடையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் அவிக்டோர் விபர்மன் இந்த போர் நிறுத்தம் ஈரானிய ஆட்சிக்கு மீண்டும் திரட்ட ஒரு வாய்ப்பு அளிக்கிறது என்று எச்சரித்துள்ளார். இஸ்ரேலின் அழிவை கைவிடுதல், யூரேனியம் செறிவூட்டல், பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தி, பிராந்தியத்தில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு ஆகியவற்றை உள்ளடக்காத எந்த ஒப்பந்தமும் நாம் மிகவும் கடினமான நிலைமைகளில் மற்றொரு போருக்கு திரும்ப வேண்டியிருக்கும் என்று அர்த்தம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் மிக முக்கியமாக இஸ்ரேல் டிரம்பின் போர் நிறுத்த திட்டத்தை ஆதரிப்பதாக கூறினாலும் இந்த ஒப்பந்தம் லெபனானுக்கு பொருந்தாது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. மார்ச் மாதம் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதை அடுத்து லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை தொடங்கியது. அதன் பின்னரும் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. நெதன்யாகு இந்த போர் நிறுத்தத்தை ஒரு வெற்றியாக காட்ட முயற்சித்தாலும் இஸ்ரேலின் எதிர்க்கட்சிகள் இதை ஒரு மூலோபாய தோல்வியாகவே பார்க்கின்றனர்.